வணக்கம் சார். வணக்கம். நம்ம சத்யவான் சாவித்திரியினுடைய காதல் வரலாறு கடந்து இப்ப திருமண வாழ்வுக்கான காலகட்டத்தை எங்களுக்கு சொல்லி கொண்டு வரீங்க. சத்யவானிடம் சாவித்திரி தன்னுடைய திருமண விஷயமா போயிட்டு அவன் தந்தையார்கிட்ட சொல்லிட்டு நான் மீண்டும் வந்துருவேன், வந்துட்டேன்னா கண்டிப்பா நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சத்யவான் கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. மீண்டும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை எந்த முறைப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பத்தி இந்த வாரம் சொல்லுங்க சார். பொதுவாக நம்ம நாட்டில் திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு பீரோ, கட்டல், பாய், தலைக்காணி இதெல்லாம் கொண்டு போவாங்க. ஆனால் நம்ம சாவித்திரி புகுந்த வீட்டுக்கு என்ன கொண்டு போனா தெரியுமா? லவ், அதாவது அன்பு. அன்புனா ஆன்மாவின் அன்பு. ரெண்டாவது சத்தியவானோட ஃபேட்னா விதின்னு தெரியும். சத்தியவானோட மரணம். இந்த ரெண்டை தான் புகுந்த வீட்டுக்கு கொண்டு போறா சாவித்திரி. தன் அன்பை சத்தியவானிடம் பகிர்ந்து கொண்டாள். ஆனால் சத்தியவானுடைய விதியை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஒருவரிடம் மட்டும்தான் பகிர்ந்து கொண்டார். அவர் யாருன்னா தனக்குள் இருக்கிற இறை அன்னையிடம் மட்டுமே பகிர்ந்து கொண்டார். ஏன்? அங்கிருந்து கிடைக்கிற சக்தியை கொண்டுதான் யமனை வெல்ல முடியும். நாம நமக்குள்ள இருக்கிற இறை அன்னையை விட்டுட்டு சுத்தி இருக்கிற நம்ம எதிரிங்க கிட்ட, விரோதிங்க கிட்ட பகிர்ந்துப்போம். அப்படி இருந்தா எப்படி யமனை வெல்ல முடியுங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். சாவித்திரி இறை அன்னையினுடைய வழிகாட்டுதல் படிதான் சத்தியவான் குடும்பத்தாரோட ஏதாவது இடர்கள் ஏற்படாத அளவுக்கு கவனமா தான் எந்த நோக்கத்திற்காக சத்தியவானை திருமணம் செய்து கொண்டாலோ அதை மட்டும் மனசுல வச்சுண்டு அந்த வாழ்க்கைக்கு சுவை கூட்டுகிறார். குடும்பம் நடத்துறதுல அழகான ஒரு மெச்சூரிட்டி கேர்ள், ஒரு அழகான வாழ்வியல் முறையை வாழ்ந்து காமிச்சான். 3 மாசம், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். 90 நாளில் நம்ம எங்க போய் நிற்போம்னு தெரியும். ஆனா அதுக்கு பிறகு இவ வாழ ஆரம்பித்த 6 மாதங்கள் சத்தியவான் மரணத்தை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு வேண்டிய அத்தனை உள்நோக்கிய பயணத்தில் பிரபஞ்ச அன்னையோடு இணைந்து தன் ஆன்ம சக்தியை வளர்த்து கொள்வதிலேயே குறியாக இருந்தாள். அடுத்த 1 மாதங்கள் அவள் யமனிடம் போரிடுகிற அந்த நெருக்கத்தை நாம் வரும் வீடியோக்களில் பார்க்க போகிறோம். 463 to 473 சாவித்திரி புத்தகத்துல பகவான் சொல்ற வரி, fate followed her foreseen immutable road அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இந்த விதி இருக்க சாவித்திரியையும் பற்றி கொண்டே சத்தியவானோட குடிசையில அவ கூட அந்த கலந்து அந்த விதி வாழ்ந்து கொண்டே இருந்தது. அடுத்து சொல்றார், man's hope and longing build the journeying wheels அப்படிங்கிறார். அப்படின்னா இருவரின் பயணம் அன்பின் சக்தி கொண்டு பயணித்தாலும் ஒரு வருட மரணம் சத்தியவானுக்கு தெரியாது. that bear the body of his destiny, அதாவது சத்தியவானின் உடலும் ஆன்மாவும், அதாவது லவ் அண்ட் ஃபேட், இதை சுமந்து கொண்டுதான் பயணிக்கிறது. பகவான் இதன் மூலமா நமக்கு என்ன சொல்றார்? நமக்குள்ளே ஆன்மா இருக்கிறது, கூடவே நமக்கு யமதர்மன் தன்னுடைய விதி என்கிற அந்த மரண திட்டத்தோடு தான் நாம் பயணிக்கிறோம்னு சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். மரணம் என்றோ வருவதில்லை, அது நம்ம கூட பயணிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் சத்தியவானுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. His fate within him shapes his acts and rules அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அவனுக்குள் இருக்கும் விதி அவன் வடிவத்தையும் வாழ்வின் நியதியையும் நடத்தி செல்கிறது. சத்தியவான் கூட போற போக்கில் போயின்னு இருக்கு. சத்தியவான் விதிப்படிதான் போயின்னு இருக்கான். ஆனா சாவித்திரியோட அன்பு இணைந்ததுனால திருமண வாழ்வில் ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதான் பகவானோட மெசேஜ். மரணம் நிச்சயம் ஓராண்டில், ஆனால் சாவித்திரி இணைந்து கொண்டு விட்டாலே மரணம் வருமா, அது என்ன ஆக போகுது தெரியுமா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோட நமக்கு மெசேஜ் சொல்றார். நம்ம எல்லோருடைய வாழ்விலும் சாவித்திரியை இணைத்து கொண்டு விட்டால் நம் விதிப்படித்தான் நடக்குமா, விதியை மாற்றி எழுதிட முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசனைக்கு விட்டுடுறார். சத்தியவான் மரணத்தை மீட்ட சாவித்திரி போல நம் விதியையும் சாவித்திரி மாற்றி எழுதுவாள் என்பதற்குத்தான் இந்த காவியம். பிஃபோர் மேரேஜ், திருமணத்துக்கு முன்பு விதிப்படிதான் வாழ்வு போகும் எல்லாருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் மரணமா மகிழ்ச்சியா, விதி வெல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் வாழ்க்கை துணையாக யார் வருகிறார்களோ அவர்களை பொறுத்து மாறும். சத்தியவானுக்கு ஓராண்டு விதி இருந்தது,
ஆனா சாவித்திரியால் அந்த விதி உடைக்கப்பட்டு மாறுச்சா இல்லையா? அப்ப ஆஃப்டர் மேரேஜ் சாவித்திரியால மாறுதில்ல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்திற்கு பிறகு நம் விதி மாறும். சாவித்திரி போல் ஒரு பெண் அமைந்தால், இப்படி புரிஞ்சுக்கோங்க. விதி வெல்லுமா அன்பு வெல்லுமா? நம் விதியோடு சதி கலக்குமா அல்லது நம் சதியோடு விதி கலந்து விதியே மாறுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சாவித்திரி போல பெண் கிடைத்தவர்களுக்கு விதி மாறி வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிட்டும். சத்தியவான் போல் கிடைத்தால் வாழ்விலே சத்தியம் பெருகும். அடுத்து ஒரு வரியில சொல்றார் பகவான், ஆல் வாஸ் ஃபுல்ஃபில்டு இஸ் ஹார்ட் ஆஃப் சாவித்ரிங்கிறார். எல்லாம் சாவித்திரியினுடைய இதயத்தை ஆனந்தப்படுத்தியதுங்கிறார். காட்டுல அவளுக்கு அந்த 3 மாதங்கள்ல அப்படி ஒரு ஆனந்தம் பெருக்கெடுத்ததுங்கிறார். நம்ம மனம் அறிவோட கலக்கும், நம்முடைய இதயம் என்ன ஆகும்? நிறைவு கொள்ளாது. அதுக்கு ஒரு சந்தோஷம் கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா நம்ம அறிவு மனதோட இணையிறது. ஆனால் சாவித்திரியோட மனம் ஆன்மாவோட கலக்குது, நம்ம மனம் அறிவோட கலக்குது. ஆன்மாவோட கலந்ததுனால தான் சாவித்திரிக்கு அந்த வல்லமை கிடைச்சது. அதனால குறைவான வாழ்வை தரக்கூடிய நம்ம மனதை அறிவில் சேர்க்காம நீண்ட ஆயுளை கொடுக்கிற நம்ம மனதை ஆன்மாவோட சேர்த்தோம்னா ஆயுள் அதிகரிக்கும். நம்ம மனதை அறிவோட சேர்த்தோம்னா அற்ப ஆயுள், நம் மனதை ஆன்மாவோட சேர்த்தோம்னா தீர்க்காயுசு. இந்த கருத்தை தான் சாவித்திரி நமக்கு சொல்ற முக்கியமான பாயிண்ட். ஃப்ளவர் ஸ்வீட் அண்ட் அடமண்ட் பேஷனேட் அண்ட் காம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா மலரின் மென்மை போன்ற மாறாத நிலையான பேரின்பம் கலந்த இனிமையும் அமைதியும் உடைய வாழ்வை சத்தியவானுக்கும் அவன் குடும்பத்துக்கும் சாவித்திரி அளித்தால் பெண்கள் கவனிக்க வேண்டிய இடம். ஃப்ளவர் ஸ்வீட்னா மலரின் இனிமை, அடமெண்ட்னா மாறாத மலரின் மனம், பேஷனேட்னா பேரின்பம் கலந்த, காம்னா நிறை அமைதி. இந்த வார்த்தைகளை சாவித்திரியையும் அரவிந்தர் அன்னையையும் நம் மனத்திரையிலே சற்று கற்பனை செய்து பாருங்கள். அதை அப்படியே நம் ஆன்மாவோடு இணைத்து கண்களை மூடி தியானம் செய்யுங்கள். புது வாழ்வு நம் இல்லறத்திலே பிறப்பதை பார்க்கலாம். அடுத்தடுத்து அவள் 6 மாதங்கள் அவள் எப்படி தன்னுள்ளே ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொண்டாள் என்பதை நாம் பின்னால் பார்க்கலாம். இன்று பேசிய இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் நமது சாவித்திரி தேவி கோயிலிலே செப்டம்பர் 6ஆம் தேதி மிர்ரா மந்திர் என்கிற அன்னையின் திருக்கோயிலை திறக்க இருக்கிறோம். அது அன்னையுடைய ஆன்மா. மிரா மந்திர் என்பது அன்னையுடைய ஆன்மா. அதற்குள் நாம் வெறும் மனதோடு நுழைய வேண்டும். ஒரு 15 நிமிடம் உட்கார்ந்தால் நம்முடைய ஆன்மா மலருவது உறுதி. 488ஆம் பக்கத்துல உள்ள வரியின் அடிப்படையில் தான் இந்த மிரா மந்திர் அமைந்திருக்கிறது. அதாவது அட் ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் தி பிஸி ஹம் ஆஃப் மைண்ட் அப்படின்னா ஆல் ஃப்ளட் அவே ஃப்ரம் ஹர் அண்ட் லெஃப்ட் ஹர் பிளாங்க். இந்த 2 வரிகள் தான் இந்த மிரா மந்திருடைய உருவாக்கத்திற்கு காரணம். என்ன அர்த்தம்னா, சாவித்திரியின் மனது ஆழ்ந்த அமைதியில் அமிழ்ந்தது, அனைத்து எண்ணங்களும் அகன்றது, அவளின் ஆன்மா ஒளி வீசியது, அமைதியும் செல்வமும் அவள் வாழ்விலே நிலைத்தது. அப்ப சாவித்திரி என்பவளுக்கு கிடைத்த ஆன்ம பலம், அதை கொண்டு அவள் விதியை வெல்கிறாள். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் விதியை வெல்லணும்னா இந்த மனதாலையும் அறிவாலும் வாழ்ந்தால் சாத்தியமில்லை. பகவான் சொல்படி, அன்னையின் கூற்றுப்படி சாவித்திரியை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவளுக்கு கிடைத்த அந்த பேரமைதி நம் எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்துவிட்டு, அந்த மிராமந்திருக்குள் கிடைக்கிற பேரமைதியோடு உள்ளே நம் ஆன்மாவை தொட்டுவிட்டு நம் ஆன்மாவை பிரபஞ்ச ஆன்மாவோடு இணைக்கும் வாய்ப்பை இந்த மிராமந்திர் தரக்கூடிய வகையில் அமைத்திருக்கிறோம். மிராமந்திருக்குள் போய் தியானிப்பவர்களுடைய ஆன்மா பிரபஞ்ச ஆன்மாவோடு இணைவது உறுதி. அப்படி இணைந்து ஒன்றோடு ஒன்று கலந்து ஆத்ம பலம் பெற்றுவிட்டால் நம்முடைய வாழ்விலும் அமைதியும் செல்வமும் பெருக்கெடுக்குங்கிறதுக்கு இந்த மிராமந்திர நீங்க அனுபவபூர்வமா உணர போறீங்க. காலையில கணபதி ஹோமத்தோட தொடங்குது. 10 மணிக்கு அன்பர்களே திறக்கிறாங்க. ஏன்னா அன்னை அன்பர்கள் தான் நன்கொடை கொடுத்தாங்க. அவங்களால கட்டப்பட்டது தான் இந்த மிர்ரா மந்திர். அப்ப யார் திறக்கணும்? அவங்க தான் திறக்கணும். அப்ப பெரிய பெரிய அளவுக்கு நன்கொடை கொடுத்த மூத்த அந்த பெருமக்கள் குத்துவிளக்கேற்றி நம்ம எல்லோரும்
வாழ்க்கையிலே சாவித்திரி போல வளர வேண்டும், அவளைப் போல ஆக வேண்டும் என்று தயால குணத்தோடு தாராளமாக வாரி வழங்கி அந்த வள்ளல் பெருமக்கள் எல்லாம் அன்றைக்கு ஒன்று கூடுகிறார்கள். மிராமந்திருக்குள் நுழைகிறவர்களுக்கு சாவித்திரி அமுதம் நம் ஆன்மாவிலே ஒரு அகண்ட ஆனந்த ஒளியை நிரப்பி ஒளிவாழ்வாக மாற்றுவது உறுதி. சாமானிய மக்களும் சரி, சாவித்திரி கோயிலே ஞானமும் மங்கள வாழ்வும் கிடைக்கும் என்பதற்கு அது சான்றாக அமையப் போகிறது. வாருங்கள் குடும்பத்தோடு செப்டம்பர் 6 அன்னையின் அன்பு உணவு உபசரிப்பு நம்மெல்லோருக்கும் உண்டு. உள்ளம் பூரித்து அவள் திருவடி தொடர்ந்து தொழுவோம் எல்லா ஜென்மத்திலும். அந்த காலத்துல ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போனா என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத இந்த காலத்துல யாருமே அறிஞ்சிக்கல சார். சாவித்திரி அம்மா மாதிரி முழுமையான அந்த அன்பு எல்லாரும் மேலேயும் அந்த பேரன்பு இருக்கணும். ரெண்டாவது, அவ என்ன காரியத்துக்காக இந்த புவியில் பிறந்தாலோ அதனுடைய அந்த சத்தியவானுடைய விதி, இது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியும். அதனால அதை மட்டும் கையில் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னீங்க. மெயினாக நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அந்த பேரன்பு வச்சுக்கணும், அதை வச்சு எல்லாத்தையுமே மாற்றலாம் அப்படின்னு. ஆனால் சத்தியவான் விதி கூட சாவித்திரி இணைந்ததால் அவனுடைய விதியே மாறப்பட்டது. இப்போ எங்க எல்லாருக்குமே சாவித்திரி அம்மாவோட இணைஞ்சோம்னா எங்க விதி நிச்சயமா மாறுன்றதுக்கு இதுவே சாட்சியான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப அருமையான விஷயத்த இன்னைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா இந்த வாரம் ஒரு சரித்திர கதையை பத்தி சொல்லுங்க சார். இதுவரை நம்ம நாட்டில் கோகுலாஷ்டமியை கொண்டாடிட்டு வர்றதை பார்த்துருக்கோம். அவருடைய ஜென்மாஷ்டமி தினமாக ஒரு சம்பிரதாயமாக ஒரு விமர்சையாக கொண்டாடிட்டு வர நம்ம நாட்டில் ஒரு விஷயத்தை இவ்வளோ காலமாக நம்ம மறந்துட்டோம். அது என்னன்னா, கோகுலாஷ்டமியோட மாயாஷ்டமின்னு ஒன்று இருக்குது. அந்த மாயாஷ்டமி தினமாக சேர்த்து கொண்டாடினால் அது கோகுலாஷ்டமியினுடைய பலனை முழுமையாக பெற முடியும். எப்படின்னா, என்னைக்கு கிருஷ்ணர் பிறந்தாரோ அதே தினத்தில் மாயாவும் பிறந்தார். ஆயர்பாடியிலே யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் பெண்ணாய் பிறந்தவர்தான் மாயா. கிருஷ்ணன் பிறந்தது கோகுலத்தில் உள்ள கம்சனின் சிறையிலே. தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது பிள்ளையாக கிருஷ்ணன் பிறந்தான். ஆனால் மாயாதான் முதல் குழந்தை. இப்போ ஆயர்பாடிக்கும் கோகுலத்துக்கும் இடையில தான் யமுனா நதி போயின்னு இருக்கு. இப்போ சிறையில் பிறந்த கிருஷ்ணரை வாசுதேவர் என்ன பண்ணினார்னா, ஒரு கூடையில் கிருஷ்ணரை வச்சுண்டு கோகுலத்துக்கு, அதாவது ஆயர்பாடிக்கு தூக்கிட்டு போகிறார். தூக்கிட்டு போய் யசோதையின் வீட்டில், யசோதை பக்கத்தில் கிருஷ்ணர் குழந்தைய படுக்க வைக்கிறார். யசோதைக்கு நல்ல தூக்கம். அதுக்கு பேர் தான் மாய தூக்கம்னு பேர். அந்த தூக்கத்தில் கிருஷ்ணரை வச்சுட்டு மாயாதேவியை தூக்கி எடுத்துக்கொண்டு அதே கூடையில் கோகுலத்து சிறையில் தேவகி நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவங்க பக்கத்தில் வச்சிடுறார். ஏன்? 8வதா பிறக்கிற குழந்தையால் கம்சனுக்கு ஆபத்து இருக்கு, அதுவும் ஆண் குழந்தையால். இங்கே கிருஷ்ணர் ஆண் குழந்தையா இருக்கிறதுனால கம்சன் சும்மா விடுவானா? இதனால் இந்த கிருஷ்ணரை இடமாற்றி வச்சு மாயாங்கிற பெண் குழந்தை கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ கிருஷ்ணருடைய உயிரை காப்பாற்றினது யாரு? இந்த மாயாங்கிற பெண் குழந்தை. இப்போ 2 இடத்துலையுமே ஒரு மாயை என்கிற மயக்கத்தில் தூக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த மாயா தேவியால் என்ன நன்மைங்கிறத பார்க்கலாம். கிருஷ்ணர் இருந்த சிறை கதவு தானாக திறந்தது. கிருஷ்ணரை கூடையில் தூக்கிட்டு வர்றதுக்கு உதவியாக இருந்தது. யாரால? அந்த மாயாதேவியால். அந்த மாயாதேவியினால தான் 5 தலை நாகம் படமெடுத்து அந்த யமுனை வெள்ளத்தில் வழிவிட்டது. மாயாதேவியினுடைய உதவினால்தான் யசோதை வீடு மொத்தமாக உறக்கத்தில் இருந்தது. மாயாதேவியின் உதவினால்தான் கம்சன் வந்து அந்த குழந்தையை தூக்கி செவுத்தில் அடைக்க முயற்சி பண்ணுறான். அப்படி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த குழந்தை காளியாக மாறி கொல்வதற்காக அவள் ஆக்ரோஷமாகறா. அப்போ மாயா சொல்கிறா, உன்னை கொல்பவன் வேறு ஒரு இடத்தில் பத்திரமாக வளர்கிறான் அப்படின்னு மாயா சொல்கிறா கம்சங்கிட்ட. அந்த மாயாவுடைய உதவினால தான் கம்சன் உயிர் பயந்து நடுநடங்கி போனான். யாரை நினச்சி? கிருஷ்ணரை நினச்சி.
அந்த மாயாவினுடைய அருளால கம்சன் என்ன பண்றான்னா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தையும் கொல்றான். எந்த குழந்தையால நமக்கு ஆபத்து வரும்னு தெரியாது, அதனால எல்லா குழந்தையும் கொல்றான். அதுதான் மாயை. மாயைனா நம்மளை தப்பு பண்ண தூண்டிடும். அந்த மாயையை எதிர்த்து அக்கிரமம் செய்யும்போது அதே மாயையை வழிபட்டால் நம்மளை உயர்த்தி பிடிக்கும். இந்த மாயாவுடைய உதவினால தான் 9 ஆண்டுகள் கழித்து கம்சனை கிருஷ்ணன் கொன்றான். அந்த மாயாவுடைய உதவினால தான் குவலய பீடம் என்கிற யானை இறந்தது. அந்த மாயாவால்தான் விஷபால் கொடுத்த பூதகி மாண்டு போனாள். அந்த மாயாவினால் தான் கடகாசுரன் அழிந்தான். இதெல்லாம் கிருஷ்ணருக்கு பாதுகாப்பா உதவி பண்றது. அந்த மாயாவால்தான் நலனும் குபேரனும் மோட்சம் பெற்றார்கள். அந்த மாயாவால்தான் இந்திரனின் அகம் அழிந்து கோவர்த்தன மலையின் கொடையாக விரிந்தது. மாயா உறக்கத்தால் தானே குழந்தைகளை இடமாற்ற முடிந்தது. அவள் கருணை இல்லைன்னா இந்த உறக்கம் ஏற்பட்டிருக்காது. மாயா இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. மாயா இல்லைன்னா சிருஷ்டி இல்லை. மாயா இல்லைன்னா இந்த ஸ்திதி இல்லை. மாயா இல்லைன்னா இந்த லயமே இல்லை. இந்த பூலோகம், இந்த பாதாளம், இந்த சொர்க்கலோகம், இது எல்லாம் மாயாவியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள், பஞ்சபூதங்கள், தேவர்கள், அவதார புருஷர்கள், ரிஷிகள், மனிதர்கள் எல்லாருமே இந்த மாயா சக்திக்கு உட்பட்டவங்க தான். இதில் விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமபிரான், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், சிவபெருமான், ரமணர், வள்ளலார், மகா பெரியவர், நம்முடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர், நம்முடைய அன்னை சாவித்திரி, இவங்கெல்லாம் மாயையை வென்றவர்கள். மாயையோடு நாம் வாழ்க்கையை நடத்துறதுனால தான் நமக்கு துன்பமும் இன்பமும் மாறி மாறி வருது. மாயையை கடந்து விட்டாலோ மாயையை வென்று விட்டாலோ நமக்கு இன்பம் மட்டும்தான் உண்டு. இப்ப இந்த மாயையை வெற்றி கொள்வதற்குத்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு மாயாஷ்டமியே நம்ம கொண்டாடணும்னு சொல்றாங்க. மாயா சக்தியோட நம்ம வழிபடணும். ஆக்சுவலா வழிபட்டால் அந்த மாயை விலகிடும். கோகுலத்தில் கோகுலாஷ்டமி அன்னைக்கு பிறந்து கிருஷ்ணருக்காக எல்லாம் செய்து நம் கண்ணுக்கு அகப்படாமல் நம்முள்ளே இருக்கிற மாயாவையும் இந்த கிருஷ்ணருடைய வழிபாட்டன்றைக்கு சேர்ந்து வழிபட்டால் நமக்குள்ளே கிருஷ்ணரையும் உணர முடியும், அவனது லீலையையும் காண முடியும். இவ்வளவு காலம் நாம் அவரை காணாமல் அவர் லீலையை நாம் உணராமல் இருப்பதற்கு காரணம் அந்த மாயாஷ்டமியை நாம் சேர்த்து கும்பிடாததால் தான். அதனால வருகிற 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி கொண்டாடும் பொழுது கிருஷ்ணர் உயிரையே காப்பாற்றிய அவருடைய சகோதரனுடைய அதாவது மாயாஷ்டமியை நாம் சேர்த்து கும்பிடும் பொழுது நம்முடைய அகத்திலே கண்ணனும் தெரிவான், கண்ணனின் லீலையும் புரியும். இந்த மாயாதேவிக்கு ஒரே ஒரு கோயில் உலகத்திலே இருக்கிறது. அது இந்தியாவிலே ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் காஜா மொய்தீன் பாபாவினுடைய சமாதிக்கு 8 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. அந்த மாயாதேவியை நாம் கோகுலாஷ்டமி அன்று வணங்கி அவர் அருளாசியை பெறுவோம். சாவித்திரி தேவிக்கென்று உலகத்திலே ஒரே கோயில் இருக்கிறது. அது மருவத்தூரிலிருந்து 8 கிலோமீட்டருக்கு அருகிலே கண்டிகையிலே இருக்கிறது. உலகத்தில் ஒரே கோயிலாக இருக்கிற மாயாதேவி, உலகத்தில் ஒரே கோயிலாக இருக்கிற சாவித்திரி தேவி, 2 அவதார சக்திகளும் நாம் வணங்கி வாழும்போது கண்ணனுடைய அனுகிரகம் நம்மை ஆட்கொள்ளுங்கிறது. இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு மாயாஷ்டமியும் சேர்ந்து வணங்கணுங்கிற இந்த நல்ல செய்தியோட நாம கண்ணனுடைய ஜன்மதினத்தை கொண்டாடுவோம். வருகிற அந்த செப்டம்பர் 4 கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்ற ஒரு கொண்டாடுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சார். ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் வந்து அந்த கோகுலாஷ்டமியை மட்டும் கிருஷ்ணரை வச்சு மட்டுமே நாங்கள் வணங்கி அதுலேயே நாங்கள் இருந்ததுனால சில பேருக்கு அதனுடைய பலனெல்லாம் இல்லாமல் கூட போயிருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் கூடவே மாயா தேவியும் சேர்ந்து இருந்ததுனால தான் கிருஷ்ணர் எல்லா இடத்துலையுமே அவங்க கவசம் போல காத்துட்டு இருந்தாங்க மாயா தேவின்றத இன்னைக்கு இந்த சரித்திர கதை மூலியமா தெரிஞ்சுக்கணும். அதனால இனி வர காலங்கள்லாவது நாங்க மாயை வெல்லணும் அப்படின்னா மாயா தேவியும் மாயாஷ்டமியும் கோகுலாஷ்டமியோட சேர்த்து நாங்க மாயாவையும் வணங்கினா வாழ்க்கையில எங்களுக்கும் எல்லா பாதுகாப்புமே கிடைக்கும், எங்க மாயையெல்லாம் விலகும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார்.
சார் அடுத்ததா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெரும்பாலும் மக்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரணும், நிறைய வருமானம் வந்தாதான் அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் அவங்களால சரி கட்ட முடியுன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறைய மக்கள்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு அந்த வருமானம் உயரணும்னா எங்களுக்கு அந்த சாவித்திரியிலேருந்து ஈஸியான சில வழிமுறைகளை சொல்லுங்க சார். எல்லா பணிகளுக்கும் மூல ஆதாரமாக இருப்பது நம்முடைய தெய்வீக அன்னை என்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். நம்முடைய பணிகளிலே வேலைகளிலே வெற்றி பெறவும் குடும்ப வருமானம் உயர்வதற்கு தேவையான மன வலிமையும் தெய்வீக ஆசையும் கிடைக்கிறதுக்கு ஒரு 8 வரிகளை 291 295 பக்கத்திலிருந்து ஒரு 8 வரிகளை எடுத்திருக்கிறோம். அந்த 8 வரிகளை நாம் தினந்தோறும் படித்து வர குடும்பத்திலே வருமானம் உயர்வதை பார்க்கலாம். 1. இட் லெட் திங்ஸ் ஈவில் டுவர்ட்ஸ் தேர் சீக்ரெட் குட் அப்படிங்கிறார். அப்படின்னா தீய விஷயங்களை, அதாவது மற்றும் வறுமையை அவற்றின் ரகசிய நன்மையை நோக்கி இட்டு சென்றதுங்கிற அர்த்தம். அடுத்த வரி, இட் டர்ன் ரேக்ட் ஃபால்ஸ்ஹுட் இன் ஹாப்பி ட்ரூத், அது வேதனை தரும் பொய்களை மற்றும் தோல்விகளை மகிழ்ச்சியான உண்மையாக மாற்றியது என்று அர்த்தம். அடுத்து, இட்ஸ் பவர் வாஸ் டு ரிவல் டிவைனிட்டி, அதாவது அதன் ஆற்றல் என்பது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலுமே தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதாகும் அர்த்தம். ஆங்கிலமும் தமிழும் சேர்த்து படிக்கணும். 4. கன்ஸ்டன்ட் டச் ஆஃப் ஸ்வீட்னஸ் லிங்க்டு ஆல் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு நிலையான இனிமையான தொடுதல் அன்பால், அதாவது அனைத்து இதயங்களும் இணைத்ததுன்னு அர்த்தம். இவர் தை சேஞ்ச் அண்ட் சேஞ்சிங் எவர் க்ரோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவை எப்போதும் மாறுகின்றன என்று அர்த்தமாகிறது. மாறும்போது எப்போதும் மென்மேலும் வளர்கின்றன என்று அர்த்தம். அடுத்த வரி, a pause that gave new strength to do and be, செய்ய வேண்டியவற்றை செய்யவும் மேன்மையான நிலையில் இருக்கவும் புதிய வலிமையை தரக்கூடிய ஒரு இடைவெளி அதுங்கிறார். 7வது, ரிவைடிங் வித் ஹெர் பவர் தி காஸ்மிக் சன்ஸ், அண்ட சூரியன்கள் அனைத்திலும் தனது சக்தியால் பரவி என்று அர்த்தம். 8வது, ஷேர் ஏஜென்ட்ஸ் இன்ஸ்பயரர் ஆஃப் இட்ஸ் மல்டிபிள் ஒர்க்ஸ், அதாவது அவள் ஆளுகிறாள், பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு பணிகளுக்கு தூண்டுகோலாக இருக்கிறாள். அந்த பராசக்தி என்கிற சாவித்ரி தேவி, அந்த தெய்வீக அன்னை இவ்வளவு ஆளுமையோடு இருக்கிற அந்த சக்தியை, அந்த தூண்டுகோலா இருக்கிற சக்தியை நாம் தினந்தோறும் படித்து வரும் பொழுது குடும்பத்திலே வருமானம் பெருகுவதை பார்க்கலாம். அதற்கு எண்ணற்ற வழிகள் இருக்கும்போது இந்த சாவித்ரி வரிகளை நாம் படிக்கும் பொழுதும் அந்த வருமான உயர்வை பார்க்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு 10 வீடியோவை தொடர்ந்து பார்த்தோம், அந்த வீடியோவில் வர்ற சாவித்ரி வரிகள் எங்களை காதுல கேட்கறதுனாலேயே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, எங்க பிரார்த்தனையும் எங்க வேண்டுதலும் தானாவே நிறைவேறிடுது. எப்படி? சாவித்திரி வரிகளை காதால் கேட்பதால் கூட எல்லா பிரச்சனையும் தீருங்கிறதுக்கு நம்முடைய வியூவர்ஸ் அன்பர்கள் சொல்ற ஃபீட்பேக். ஒரு 10 வீடியோ எதேச்சியா தொடர்ந்து கேட்டவங்களுக்கும் அற்புதம் நடந்திருக்கு. அதனால குடும்பத்திலே வருமானத்துக்காக இதை படித்தாலும் இந்த வரிகள் பல விஷயங்களுக்கு சொல்யூஷன் அமைங்கிறது தான் நம்முடைய அனுபவம். எங்களுடைய வாழ்வியல்ல வருமானம் உயரணும்னா வெறும் உடல் வலிமை மட்டும் போதாது, மன வலிமையும் கூட இறை அருளும் இருந்தால் மட்டுமே அந்த வருமானத்தை உயர்த்த முடியுன்றதுக்காக இந்த 8 வரியை எங்களுக்கு ஈஸியா சொல்லி புரிய வச்சிங்க. வலிமை மட்டும் இல்லை, இந்த 8 வரியும் வலிமை தான். இதை படிச்சிங்கன்னா போதும், வாழ்க்கையில நல்ல ஒரு வருமானத்தை நீங்க பார்க்கலான்னு. ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா இந்த வார சிந்தனைகளை பத்தி சொல்லுங்க சார். சும்மா இரு சுகம் பெறுவாய், அமைதியே இரு, எல்லாம் மேலே ஒருத்தன் இருக்கான் பார்த்துப்பான், பதட்டம் ஆகாத, பேசாத, கம்முனு இரு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக இருக்கிறையோ அவ்வளவும் தானாக நடக்கும்பாங்க. இதை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அதல்ல அர்த்தம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான மௌனம். சும்மா இரு சும்மா இரு என்று சொல்பவர்கள் சோம்பலினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள் சொல்கிற வார்த்தை. இங்கே ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம வாழ்நாள் முழுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. உண்மையை மட்டும் பேசுறது, எந்த காரணத்தை கொண்டும் பொய் பேசாமல் உண்மையை மட்டும் பேசுவதே ஒரு கொள்கையாக வச்சுட்டு இருந்தால் வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நான் பிரதானமாக ஃபாலோ பண்ணுறேன்.
உண்மை மட்டும்தான் பேசுவது. அதுல கிடைக்கிற சந்தோஷமும் வெற்றியும் புகழும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறேன்றதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஞானம் என்பது எல்லாம் தெரிந்து கொள்வது என்று அர்த்தமல்ல. சின்ன விஷயத்துல கூட தவறா புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு பேரு ஞானம். வாழ்க்கையில நாம நினைக்கிறபடி நடக்காம இருக்கலாம், அது பல பேருக்கு இருக்கு, தப்பில்லை. ஆனால் நடப்பது எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு தான் போகுது. நல்லது தானே? கெட்டதை எதிர்க்கலாம், நல்லதையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு மதர் சொல்றாங்க. எப்படின்னா, நமக்கு நல்லது நடக்கணுங்கிறத விட நமக்கு சௌகரியமானது நடந்தா போதும்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னு அன்னையே சொல்றாங்க. அப்ப நமக்கு நல்லதை விட எது முக்கியம்? நம்ம சௌகரியம் தான் முக்கியம். அதுதான் அன்னை சொல்றாங்க, கெட்டதை எதிர்க்கிறது சரி, நீ நல்லதையும் எதிர்க்கிறியேங்கிறாங்க. இது மாதிரி சிந்தனைகளை அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வார சிந்தனையும் எங்க வளர்ச்சியை நோக்கிய சிந்தனையாவே எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா இந்த வார ஆசிரம தகவல் பத்தியும் சொல்லுங்க சார். இந்த வாரம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் புதுச்சேரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 1903 1904 வாக்கில் நடந்த சம்பவம். டாக்டர் ராதா குமுத் முகர்ஜி அப்படின்னு ஒருத்தர், பகவான் அரவிந்தருடைய உத்தரபாரா பேச்சு அப்படிங்கிறது வரலாற்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சொற்பொழிவு. அதை புத்தகமாக எழுதியவர் தான் இந்த டாக்டர். பகவானோட ரொம்ப நெருக்கமாக பழகியவர், அவரோட உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர், அந்த அளவுக்கு நெருக்கம். ஒரு நாள் அரவிந்தர் டாக்டர்கிட்ட சொல்கிறார், நான் ஒரு ஆவியோட பிடியில் இருப்பதாக உணர்கிறேன்னு பகவான் சொல்கிறார். அந்த பேய்க்கு என்ன பேருன்னா மாணிக்னு பகவான் அதை பேரோட சொல்கிறார். பகவான் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, அதோட மனசில் சில எண்ணங்கள் இருக்கு போல இருக்கு, அதை கொட்டி தீக்கணும்னு திரும்ப திரும்ப கேட்கறது அப்படின்னு பகவான் சொல்ல, அதுக்கு டாக்டர் என்ன சொன்னார்னா, அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருங்க, என்ன சொல்லுது பார்க்கலான்னு டாக்டர் சொல்ல, உடனே பகவான் அரவிந்தர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கைக்கு அனுமதி கொடுத்து பேனாவை பிடிச்சார். அவ்வளோதான் செஞ்சார். அந்த மாணிக் என்ற ஆவி அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்போ ஆண்டுகிட்டு இருந்தது இல்லை, அவங்களை எதிர்த்து எவ்வளவு திட்டி எழுத முடியுமோ அவ்வளவையும் அதை அப்படியே கொட்டி தீக்கிறது. அவர் கையில் எழுத்து ஓடுது. ஆனால் இது எழுதுமே பகவான் எழுதலை, அந்த மாணிக் என்ற ஆவி எழுதுது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பற்றி. மறுநாள் வந்தே மாதரம் பகவான் அரவிந்தருடைய பத்திரிக்கை பிரித்து பார்த்தா, அந்த மாணிக் என்கிற ஆவி எழுதுச்சுல்ல பகவான் கை மூலமா, அந்த சப்ஜெக்ட் அப்படியே பிரிண்ட் ஆகி வந்திருக்கு வந்தே மாதத்துல. அந்த ஆவி எழுதின கட்டுரையோட விளைவு என்னாச்சு தெரியுமா? இந்திய விடுதலை வேட்கைங்கிற ஒரு தீ நாடு பூரா எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அந்த சமயத்துல வந்த இந்த ஆர்டிக்கல், இந்த பத்திரிகை செய்தி ஒரு காட்டு தீமையை பரவுச்சு. பிரிட்டிஷ் ராஜாங்கம் அரவிந்தரையே நாடு கடத்துறதை தவிர வேற வழி இல்லைங்கிற அளவுக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆர்டிக்கிளை அந்த மாணிக்காவி எழுதியது. அப்போ அந்த மாணிக்காவிங்கிறது யாரு? வெள்ளைக்காரர்களால் கொல்லப்பட்ட நம்ம இந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுடைய ஆவியினுடைய தலைவராக அந்த மாணிக்காவி அரவிந்தருடைய கை வழியாக தன் கருத்துக்களை எழுதியது. அந்த கருத்துக்கள் எல்லாம் அன்றைக்கு தேச விடுதலைக்கான ஒரு எழுச்சியாக அது அமைஞ்சது. பிற்காலத்தில் சாவித்ரி பகவான் அரவிந்தருக்குள்ளே இறங்கி அவர் கைப்பிடித்து சாவித்ரி எழுதியதுதான் அந்த இரவா காப்பியம் எனும் சாவித்ரி. பகவான் சொந்த நடையில் எழுதியதை விட சாவித்ரி சொல்ல சொல்ல தன் கை வழியாக அந்த யோக சாவித்ரி இந்த உலகுக்கு கொடுத்த விளக்கம்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஞானம் பெற்று வரக்கூடிய அந்த அற்புதமான காவியமான சாவித்ரி என்பது இன்றைய ஆசிரம ரகசியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு இந்த ஆச்சரியமான ஒரு விஷயத்த எங்ககிட்ட பகிர்ந்துக்கினீங்க. இதன் மூலியமா நாங்களும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். காலேலு ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலு அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலு.